கர்த்தர் யார் என்பத சத்தியத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஒருத்தர் சொல்றாரு, அடியேனுக்கு 2 சட்டைகள், ஒன்று கொடியில் ஒன்று உடம்பில். கிறிஸ்தவ ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகி தத்துவத்தை பிடித்து கொண்டு இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ ஜனங்கள் சத்தியத்தை பிடிக்கிறத விட்டுட்டாங்க, எதை பிடிச்சுக்கிட்டாங்க? அதனாலதான் தருத்திரம். சபைக்கு 25 வருஷம் போய் வாழவே இல்லை அவங்க. இப்படிப்பட்ட தத்துவங்களை என்ன செஞ்சுக்கிறது? இப்படிப்பட்ட குருட்டுத்தனமான கொள்கைகளை பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடக்கிறது. அப்புறம் எங்கிட்ட ஆசீர்வாதம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும்? சத்தியத்தை பாருங்க விட்டு விட்டு ஜனங்கள் தத்துவத்தை பிடித்து கொண்டதுனாலே தான் அநேகர் பாருங்க இன்றைக்கு வாழ வேண்டிய அளவுக்கு என்ன செய்யலை, வாழலை. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தத்துவங்களை பிடித்து கொள்ளாதீர்கள். தத்துவத்தில் தூக்கி ஓரத்தில் போட்டுருங்க. தத்துவம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எதுதான் முக்கியம்? சத்தியம் தான் முக்கியம், வார்த்தை தான் முக்கியம். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். இந்த உலகத்தில் சுடர்களை போல நீங்க பிரகாசிக்கணுமா? ஒளி வீசணுமா? நல்லா இருக்கணுமா? தத்துவத்தை பிடிக்க கூடாது, ஜீவ வசனத்தை என்ன செய்யணும்? பிடிக்கணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தத்துவத்தை தூக்கி எறியுங்கள், தத்துவங்களை உதறி தள்ளுங்கள். தத்துவம் முக்கியம் கிடையாது, சத்தியம் தான் முக்கியம். சத்தியத்தை பிடித்துக் கொண்டீர்கள் சொன்னால் சுடர்களை போல இந்த உலகத்திலே, இந்த பூலோகத்திலே, இந்த மண்ணுலகத்திலே பிரகாசிப்பீர்கள். ஆமே. எனக்கு அநேக ஊழியக்காரர்கள் பாருங்க இங்க வந்து நின்றுக்கிட்டு தத்துவத்தை அள்ளி இறக்கிறது, தத்துவத்தை அள்ளி இறக்கிறது. தத்துவத்தை அள்ளி இறக்கிறதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. தத்துவத்தை யாருனாலும் பேசலாங்க. கர்த்தர் அழைத்து அபிஷேகம் பண்ணி கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறாரு. இங்க வந்து தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்க கூடாது, சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். சத்தியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே ஈசாக்கு 100 மடங்கு செய்தான், பலனடைந்தான். ஆமென். எல்லாம் பாருங்க, சத்தியம். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது குடும்பங்கள் தலை துவங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒருவேளை சாதாரண நிலையில் நீங்க இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு கஞ்சியும் ஒரு தேங்காய் சீலையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை நீங்க வாழலாம். நான் சொல்லுகிறேன், சத்தியத்தை பிடித்துக் கொண்டு சொன்னால் குடும்பங்கள் செழித்து தலை துவங்க ஆரம்பிக்கும்.